சிஸ்டர் நீங்கள் தொழுதுட்டீங்களா? சரி சரி. நீங்கள் இஷா தொழுதுட்டு சுண்ணத்தை தொழுதிங்க தானே? ரெண்டாக தொழுது கொண்டு போயிட்டீங்க. லாஸ்ட்டுக்கு 2 தொழுகிறதுக்கு பதிலாக 1 தொழுதிங்க. எனக்கு சும்மா கவனித்து பட்டு மறந்துட்டீங்க போல். இல்லை சிஸ்டர், அது நான் இஷா தொழுதுட்டு இஷாவுக்கு போகிற ஒரு 2 ரக்காத் சுண்ணத்தை தொழுதுட்டு வித்திரு 3 ரக்காத் தொழுது. அது ஒற்றைப்படை தானே கடைசிக்கு முடியும். அதான் உங்களுக்கு கொண்டு மிஸ் ஆயின மாதிரி இருக்கும். வித்திரா அது நோம்பில் தானே தொழுகிற? நோம்பு இல்லாத காலங்களையும் வித்திரு தொழையலுமா? நான் தான் நினச்சி கொண்டு இவ்வளோ நாளும் நோம்பில் மட்டும்தான் வித்திரு தொழுகிறண்டு, மற்ற காலங்களில் வித்திரு தொழுகிறன்றது எனக்கு தெரியா. ஏண்டா நாங்கள் பொதுவாக நோன்பு காலத்தில் பள்ளி போனோன்னு எப்போவும் கடைசிக்கு வித்திரு தொழுவிக்கிறதானே. அதனால் அது நல்லா நினைவிக்கிற. நோம்பில் கடைசிக்கு வித்திரு 3 ரக்காத் தொழுவிக்கிறண்டு. மற்ற என்னை கேள்விப்பட்டில்ல. சும்மா நாளில் தொழையலும் உண்டு. அது எந்த நேரமும் தொழையலுமா? அது சிஸ்டர் நோன்பு காலத்தில் மட்டும் இல்லை, எல்லா காலங்களையும் நோன்பு காலம் நோன்பு இல்லாத காலங்கள்லேயும் தொழையலும். அது சுண்ணத்தான தொழுகை தானே. சரிதான். இப்போ நாங்கள் இஷா தொழுதுட்டு இஷாவுக்கு பின் சுண்ணத்திக்கு தானே அதையும் தொழுதுட்டு எங்களுக்கு வித்திரு 3 ரக்காத்தோ அல்லது 1 ரக்காத்தோ ஏதோ ஒற்றைப்படை எத்தனை ரக்காத்தும் தொழையிலும். நீங்கள் தஹஜத்துக்கு எலும்புரண்டு வைங்க. அந்த நேரம் தஹஜத் தொழுதுட்டு அந்த வித்திர தொழுகையை லாஸ்ட்டுக்கு தொழுது முடிக்கலும். சுபகுக்கு முந்தி தஹஜத்துக்கு எழும்பினீங்க, கொஞ்சம் நேரம் தான் நீக்குது. அப்போ வித்திர மட்டும் 3 ரக்காத்து தொழுதுடும். மேலும் இரவில் தொழணும். சரி சிஸ்டர். அப்போ உங்களுக்கு வித்திரில் என்ன சூறா ஓதுறன்னு தெரியுமா? நோம்பில் கியாமுலையில் பொருள் வித்திரு தொழுகிறன்னு தெரியும். அதில் பொல் சூறா ஓதுவாங்க தானே, அதனால் அது நினைவிக்குது. மற்ற சூறா ஒரு வருஷத்துக்கு முந்தைய தொழுதுட்டு வந்தது தானே, பெருசாக நினைவில்லை. இந்த வருஷம் தொழுவிக்கிறதுக்கு நினைவு வரும் இன்ஷா அல்லாஹ். வித்திரில் முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் ஆலா சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்ற சூறாவை ஓதணும். 2வதுல சூரத்துல் காஃபிரூன் புல்யா ஐயுகள் காஃபிரூன் என்ற சூறாவை ஓதணும். 3வது ரக்காத்தில் புல் ஹுவல்லாஹு அஹத் அந்த சூறாவை ஓதணும். வித்திரு 3 ரக்காத் தொழுகிறேன்னு சொன்னால், 1 ரக்காத் தொழுகிறேன்னு சொன்னால் எதையும் ஓதையிலும். ஆதாரம் திருமிதி. இதை முறை நாங்கள் வித்திரு தொழுகையில் ஓதுகிற சூரத்துல் ஆலா கொஞ்சம் தஃப்சீர் பார்ப்போம். அதாவது தஃப்சீர்ன்ற தெரிந்தானே. சூரத்துல் ஆலாட விளக்கம். வித்திரு தொழுகிற நேரம் இமாம் அதை சத்தம் போட்டு ஓதுவார் தானே, அதோட விளக்கத்தை நாங்கள் வீட்டில் நல்லா பார்த்து கொண்டு போனால் இந்த சூறா என்ன சொல்லுதுன்றது எங்களுக்கு விளங்கும் தானே. அப்போ எங்களோட தொழுகை மிச்சம் உயிரோட்டமான தொழுகையாக நல்ல தக்குவாவோட அமையும். அது ஒவ்வொரு ஆயத்தா வார நேரம் இது என்ன சொல்லுதுன்றதை யோசிக்கிற நேரம் எங்களுக்கு முழு கவனமும் ஈடுபாடும் அந்த தொழுகையோடு இக்கும். எதுலேருந்து நீங்கள் தஃப்சீர் வாசிச்சிக்கிற? இந்த குர்ஆனிய சிந்தனைன்ற தஃப்சீர்லேருந்து தான் வாசிச்சிக்கிறீங்க சிஸ்டர். இதையும் வாசிங்க. மற்ற ஆக்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. நோன்பு காலத்தில் நன்மையும் கூடத்தானே அவங்களுக்கும் பிரயோசனம் ஆயிக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஜீனா ஷஹாப்டின்ற யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தா உங்களுக்கும் நிறைய ஜுஸுல சின்ன சூறாலேருந்து கொஞ்சம் ஒரு அளவு பெரிய சூறா வரங்காட்டியும் சூறாக்களுக்கான தஃப்சீர் தஜ்வீத் தஃப்சீர் எல்லாம் செஞ்சுக்கிறேன். முதலாவது நோம்பில் தொழுவிக்க தொடங்கினோன்னே ஜுஸுலேருந்து தானே பெரும்பாலும் போவாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னென்ன சூறா ஓதுற அண்டே நாளில் தொழுவிக்கிற சூறாக்குள்ள விளக்கத்தை பார்த்து கொண்டு போங்க. இமாம் ஓதுகிற நேரம் எங்களுக்கு மனசில் இந்த குர்ஆன்ட விளக்கம் இது என்ன சொல்லுது என்றது ஓடிக்கொண்டே இருக்கும். அது இன்னும் மேலதிகமான ஒரு தாக்கத்தை எங்களை விளைவிக்கும். இது ஃபர்லு தொழுகையிலேயும் கட்டாயமாக கடமையான தொழுகை. அதில் உள்ளவங்களுக்கு வர டவுட்டுகள் சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டு அப்போ அந்த ஃபர்லு தொழுகையும் நல்ல உயிரோட்டமாக நோன்பு காலத்துலையாவது எல்லாம் நல்ல முறையில் நாங்கள் செய்யணுன்ற நியத்தை வச்சு எங்களை உருவாக்கி கொள்ளணும். நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் அது நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு தெளிவுண்டை ஏற்படுத்தும். நீங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவீங்க, நிறைய எடுத்துக்கொண்டு அதை இடையில கைவிடுறதை விட கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து செய்கிறது சிறந்ததுண்டு. அது ஒரு ஹதீஸ். இப்போ தானே நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதனால் நாங்கள் குறிப்பிட்ட கொஞ்சம் சூறாக்களையாலும் நல்லா தஃப்சீரை
பார்த்து கொண்டு போய் அதே சூறாக்களை பரலான தொழுகையிலையும் நாங்கள் தொடர்ந்து செஞ்சால் அது ஒரு மீட்டெல்லாம் ரெண்டுலேயும் சேர்ந்து ஒன்றே செய்கிற நேரம் அதில் ஒரு நல்ல ஒரு தெளிவு கொண்டு வரும். குறிப்பிட்ட சில சூறாக்களில் நல்ல ஒரு தெளிவு வரும். இன்ஷா அல்லாஹ் இந்த முறை அதை முயற்சிக்கணும் கட்டாயம். நீங்கள் சொன்னீங்க தானே சிஸ்டர், ஃபர்லான தொழுகை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிக்கிறேன். அது என்னன்னு சொன்னீங்க? ஜீனா ஷஹாப்டீன் யூடியூப் சேனலா? சரி. அப்போ அதில் நீங்கள் ஃபர்லான தொழுகையில் வர நிறைய டவுட்டுகள், நிறைய விஷயங்களை கிளியர் பண்ணிக்கிறீங்க. சுன்னத்தான தொழுகைகள் சம்பந்தமாக செஞ்சுக்கிறீங்க. நம்ம ஜுசூலேருந்து நீங்கள் சூறாக்களுக்கு தப்சீர், அதாவது விளக்கம், தஜ்வீத் எல்லாம் அதில் செஞ்சுக்கிறீங்கண்டு. இந்த விஷயங்களை செய்யக்கூடியவங்க செய்வாங்க தானே. அப்போ நாங்கள் ஜீனா ஷாஹ் அப்படின்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள சொல்லுவோம். வீடியோ போகிறதானே, அப்போ அவங்களுக்கு அதை கண்டோனையாவது அடுத்த நினைவு வந்து நன்மையான விஷயங்களை அடுத்தடுத்த ஆட்களுக்கு எத்தி வைக்கிறதும் பெரியதொரு நன்மை.